மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய நேரத்தை இந்த வீடியோல செலவிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது எதற்காக அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, கோவிலை பார்த்தாலே திமுகவுக்கு ஆக மாட்டேங்குது. கோவிலோட சொத்துக்களையும் அதோட வருமானத்தையும் ஏதாவது பண்றதுக்காக காத்திருக்காங்க. அதில் அவர் கூடுதலாக சொன்ன வார்த்தை என்ன, அதில் எடுத்து காலேஜ் கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதை விவரமாக அந்த வார்த்தையை மட்டும் எடுத்து கோயில் காசு எடுத்து கல்லூரி கட்டுறது தப்பா அப்படின்ற விதமாக சன் டிவிக்காரன் போடுறான். இந்த கார்த்திகை செல்வன் ஒருத்தங்க புதிய தலைமுறை போய் நியூஸ் சீரியல் உட்காரிக்கான். அவன் ஒரு திமுக சொம்புன்றதை விட அவன் லயோலா காலேஜ் கும்பல். ஓகே, அவனும் அதே மாதிரி போடுறான். 2 நாளாக பார்க்குறேன், அதே தான் ஓடிக்கிட்டு. நேற்று நடக்குது அப்படின்னா, ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னை கேட்டீங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தேவாரம் நடத்தலான்றார், பக்தி இலக்கியம் நடத்தலான்றார். உடனே அதை எடுத்து யார் கார்த்திகை செல்வன் இந்த போது சன் டிவி சொல்லி வச்ச மாதிரி இது விவாதமும் மாற்ற முயற்சி பண்ணுறானுங்க. ஒரு 7 நாளாக இதையே மையப்படுத்தி திமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் இது எப்படி நம்ம பிரச்சாரம் பண்ணணும்னு ஒரு யுக்தியோட செயல்படுறாங்க. அதை முழுசாக இந்த வீடியோவில் நான் உடைக்கிறேன். கொஞ்சம் உங்களுடைய 10 நிமிஷத்தை செலவு பண்ணுங்க போதும். அது என்ன அப்படின்னா, இது அரசியல் கட்சி சார்புடையது அல்ல. இதனுடைய முடிவில் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இவங்க சிக்கலாக யோசிக்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் ஒரு கோவில் நினச்சிக்கோங்க. இந்த கோவிலோட வருமானம்ன்றது ஏறக்குறைய ஒரு 10 கோடின்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு. இது நல்ல கோயில், பிரசித்தி பெற்ற கோயில்னு வச்சுக்கோங்க. இதோட 10 கோடி ரூபா வருமானம் வரும்னா, இது மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள் எண்ணிக்கை 10% கூட கிடையாது. தமிழ்நாட்டில் சுமார் 48,000 கோயில்கள் இருக்குது. அதாவது பெரிய கோயில்கள் இந்து அறநிலைத்துறைக்கும் கட்டுப்பாடில் இருக்கக்கூடிய, அதாவது வருமானம் வரதை தான் எடுத்துக்குவாங்க. வருமானம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. அது வருமானம் வரக்கூடிய கோயில்களுடைய எண்ணிக்கை இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 48,000 கோயில். இதை தவிர இருக்கக்கூடிய கோயில்களுடைய எண்ணிக்கை சுமார் 4 5 லட்சம் கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள். இந்த 48,000 கோயில் இருக்கு இல்லையா, யார் இந்து அறநிலைத்துறைக்கும் கீழே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களே, இந்த 48,000 கோயிலில் 10% கோயில்களுக்கு தான் வருமானம் வருது. ஓரளவுக்கு வருமானம் வருது. மீதம் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 20,000 25,000 கோயிலுடைய நிலைமை, நல்லா பெரிய கோயில், சின்ன கோயில் சொல்கிறேன், எல்லாம் பெரிய கோயில். இந்த கோயிலோட நிலைமை என்னன்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் அங்கே விளக்கு பொறுத்துறோம் இல்லையா, அதுக்கு கூட போதுமான அளவுக்கு இங்கே எண்ணெய் வாங்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் போட முடியாது. ஒரே ஒரு ஊழியர் 4 கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வரலாம் பார்த்துருக்கேன். இதுதான் உண்மையான நிலவரம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோயில்களுக்கு வருமானம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இன்னொன்று தெளிவுபடுத்துறேன். அது என்ன அப்படின்னா, ஏன்னா கோவில்களுக்கான சொத்து குறைஞ்சபட்சம் கிடையாது. அதில் நம்ம குறைக்கிற புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா, 3,65,000 ப்ராப்பர்ட்டி இருக்குது. எது இந்த 48,000 கோயில்களுக்கு 3,68,000 ப்ராப்பர்ட்டி. அப்படின்னா என்ன, கடை கட்டி விட்டுருப்பாங்க, அந்த பக்கத்து நிலங்கள் இருக்கும், விவசாய நிலங்கள், அதை குத்தகை விட்டுருப்பாங்க, இன்னும் பல வகையில் கொடுத்துப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த வகையில் பார்க்கும்போது இந்த எண்ணிக்கை இருக்குல்ல, ஒரு 10 கடை விட்டுருக்கு, 2 கடை விட்டுருக்கு, இந்த எண்ணிக்கை மட்டும், இந்த ப்ராப்பர்ட்டி எண்ணிக்கை மட்டும் 3,65,000 ப்ராப்பர்ட்டி. ஆனால் இந்த 3,65,000 ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு வருமானம் வரல. வருமானம் வர்றது 98,000 ப்ராப்பர்ட்டி. அதுவும் இப்போ தான். அதுக்கு முன்னாடி வருமானம் வரும்போது இதை வலிச்சு நக்கிறவே திமுக தான் முக்கால்வாசி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்து அறநிலைத்துறைக்கும் கீழே இருக்கக்கூடிய, கோவிலுக்கு கீழே கூடிய கடைகளில் வாடகை எடுத்து வச்சுக்கோங்க. வெளியில் 25,000 வாடகையை இவனுங்க 500 ரூபா கொடுத்துருப்பாங்க. 6 வருஷத்துக்கு முன்னுக்கு கூட அதான் நிலைமை. 500 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே அனுபவிப்பாங்க பரம்பரையாக. இன்னும் சில பேர்லாம் இருக்கான், 4 படி அரிசி கொடுத்துட்டு 40 ஏக்கரை விவசாயம் பண்ணி திண்டவன். அவன் எல்லாருமே திமுக காரன் தான் பெரும்பாலும். ஏன்னா கோவில் சுத்த தேடி அனுபவிச்சவங்களும் திமுக காரன். அதை கொள்ளையடிக்க விட்டு, மக்களே கொள்ளையடிக்க விட்டு அந்த கோயில்களை சாக்கியம் நினைச்சவன் திமுக தலைமை குடும்பம், கருணாநிதி கும்பல். இப்போ விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த கோயிலுக்கு 10 கோடி வருமானம் வரலாம். ஆனால் இதை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் குறைஞ்சபட்சம் ஒரு 1000 2,000 கோயில்களுக்கான வருமானமே இல்லாமல் நிற்குது இல்லையா, அந்த கோயில்களுக்கு இந்த கோவில் தான் நிதி ஆதாரம். இதை எடுத்து அந்த கோயில்களை உங்களால் காப்பாற்ற முடியும், அந்த கோயிலை தாங்கி பிடிக்க முடியும். இந்து கோவில்களுக்குன்னு வெளிநாடுகள்லேருந்து ஃபண்டு வந்து இங்கே அதை தூக்கி பிடிக்கிறது கிடையாது. இல்லை புதிய கோயில்கள் கட்டுறதுக்காக வெளிநாடுகள்லேருந்து யாரும் காசு தரதில்லை. இருக்கிற கோவில்களை நம்ம முன்னோர்கள் கட்டி வச்சுட்டு போனாங்க. அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களே சொத்து கொடுத்துட்டு போனாங்க. அதை பராமரிக்கிறதுக்கே வக்கு இல்லாமல் இருக்கும். அந்த வக்கு இல்லாமல் தான் இந்து அறநிலையத்துறையில் சேகர் பாபுன்ற ரவுடி வந்து உட்காந்து ஆட்சி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என் கோவை என்னன்னா, இந்த கோயிலோட வருமானத்தை எடுத்து இத்தனை கோயிலோட நிலைமையை காப்பாற்றுற நிலைமை நம்ம இருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, வந்ததுலேருந்து யார் திமுக கவர்மெண்ட் வந்ததுலேருந்து என்ன பண்ணுறாங்க, புத்திசாலித்தனமாக பண்ணுறாங்க. என்னன்னா, இந்த கோவிலோட வருமானம் இல்லை, இது எப்படி வேறு விதத்தில் காலி பண்ணுறது. நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். எங்கே வந்து வேணாலும் நான் பேச முடியும், இதுதான் சத்தியம். இதனால தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்து இங்கிட்ட ஆயிட்ட குருமூர்த்தி வரைக்கும் சொல்கிற விஷயத்துக்கான பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை இப்போ சொல்கிறேன். அது என்னன்னா, இந்த வருமானத்தை காலி பண்ணணும். இந்த கோவில் இருந்தால் தான் நிச்சய கோயிலை காப்பாற்ற முடியும். இந்த கோவிலை அழிச்சிட்டா அப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு 10 கோடி வருவான்,
10 கோடி வருமானம் 20 கோடிக்கு இதுக்கு செலவு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப இந்த கோவில் 10 கோடி நீங்களா புரிஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல 40,000 சம்பளம் வருது. அது 80,000 செலவு நம்ம பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? வீடு தானா சரிஞ்சு விழுது. கேட்டா அந்த கதையை தான் நீங்க உருவாக்குறாங்க. எவ்வளோ புத்திசாலித்தனமா உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. யார்? திமுக 100% இந்துக்களுக்கு எதிரான கட்சி, 100% இந்துக்களை அழியும் நினைக்கிற கட்சி. அது கிறிஸ்தவர்களுக்கான கட்சின்னு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. அவரே சிஎஸ்ஐ உடைய சர்ச்சில் போய், சிஎஸ் உடைய மேடைகளில் போய், நான் கிறிஸ்தவர்களுக்கானவர், இது கிறிஸ்தவர்களால் ஆன ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொன்னவர் கிடையாது. அவர் ஆட்சியில் என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த கோவில்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா அப்ப நம்ம செலவினங்கள் எதுன்னு வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சா போச்சுன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இந்த கோவில் சம்பந்தப்பட்ட மற்ற கோவில்கள அது எல்லாத்துலயும் நாங்க நிர்வாகிகளை நியமனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு 30,000 பேரை போட்டாங்க. 30,000 பேர் என்ன சொல்லி போட்டாங்க? இந்து அறநிலைத்துறைக்குள்ள போடுறோம், நாளைக்கு உங்களுக்கு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஆசையை கட்டி உள்ள அனுப்பிட்டாங்க. ஆனால் இந்த எல்லா 30,000 பேருக்கு சம்பளம் போகிறது கவர்மெண்ட்டுடைய ரெவன்யூவில் கிடையாது, இந்த கோவிலுடைய வருமானத்திலேருந்து. முதலாவது பண்ணால இப்போ அவங்களுக்கு ஓட்டு வங்கியை உருவாக்கியாச்சு. இன்னொரு படி என்ன பண்ணிட்டோம்? அந்த கோவில்களுக்கு சுமையவும் உருவாக்கியாச்சு. தேவைக்கு நீ எடுத்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. தேவைக்கு அதிகமாக ஏகப்பட்ட பேர் எடுத்து குமிச்சிருக்கானுங்க. இதில் எடுத்துக்காட்ட சொல்கிறேன். இந்து அறநிலைத்துறைக்கு ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டிருக்கானுங்க. அதோட அதிகாரிக்கு 4 கார் வாங்கியிருக்கானுங்க. ஒரே ஒரு அதிகாரி மட்டும் வாங்கி தள்ளியிருக்கானுங்க. அந்த ஆஃபீஸ்க்கு 5லேருந்து 15 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கானுங்க. எதுக்குடா? எனக்கு புரியவே இல்லை. இந்த மாதிரி கண்மூடித்தனமான செலவை எரிஞ்சிருக்கானுங்க இந்த 4 வருஷத்துக்கு திமுக. இதோட சேர்த்து இவங்க இன்னொன்று பண்ணுறாங்க. என்னன்னா, நாங்கள் பள்ளிக்கூடம் கட்டுறோம், நாங்கள் கல்லூரி கட்டுறோம், நாங்கள் அது கட்டுறோம், நாங்கள் இது கட்டுறோம் இப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இது பார்க்கும்போது உங்கள் எல்லா பேருக்கும் மேலோட்டமாக பார்க்கும்போது நியாயம் படும். கல்லூரி கட்டுறது நான் டாக்ஸ் கட்டுறேன், நான் வரி கட்டுறேன், என் வரியிலேருந்து நீ வாங்கி சாப்பிட்ற அரசாங்கம். நீ முடிஞ்ச கல்லூரி கட்டுறா உன் வருமானத்துலேருந்து. காணிக்க போகிறது கோவிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, காணிக்க போகிறது அந்த ஆன்மீக தலங்கள் விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு. அங்கே இருக்கிற காசு எடுத்தால் நீ கல்லூரி கட்டுவியா? நான் கேட்குறேன். கல்லூரி கட்டுறேன் போய் கவர்மெண்ட்டு முடிஞ்ச கருணாநிதிக்கு நீ 500 கோடி செலவைக்கிற பாரு, அதில் போய் கட்டுறா. அதில் கட்டுற உங்களுக்கு துப்பு வரல. கோவில் காசு வந்து வைக்கிற கையை, கோவில் காசு இருக்கிற கோவில் காப்பாற்ற வைக்கலாமல் நிற்கிது, அதுகளுக்கு வருமானம் இல்லாமல் நிற்கிது. அது இன்னும் சாட்சி வர்றதுக்கு நீ என்ன பண்ணுற? நாங்கள் கல்லூரி கட்டுறோம்னா வெளியில இருந்து பார்க்கும்போது கல்லூரி கட்டுறது என்ன தப்பு இருக்கு? தோன்றது தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு உண்மை நிலவரம் தெரியாது. நான் சொல்ற உண்மை நிலவரம், கோவில்களுக்கு வருமானமே கிடையாது. அந்த கோவில்கள் 500-800 கோடி ரூபா வர வேண்டிய வருமானத்தை 200 கோடியா மாற்றி இருக்கிற ப்ராப்பர்ட்டியில் ஒழுங்காக வருமானம் பண்ணி ஏறக்குறைய 80% கோயில்களை அழியிற நிலைமைக்கு தள்ளி, ஒரு வேளை விளக்கு போற கூட ஆள் இல்லாமல் இப்படி அழியிற நிலைமைக்கு தள்ளிட்டு இன்னொரு படம் என்ன பண்ணியிருக்காங்க? நீங்கள் எண்ணி பார்த்துக்கோங்க. 15 வருஷம் 10 வருஷம் இதே சென்னைக்குள்ள நான் உழைச்சிருக்கேன். எந்த இடத்துலையும் நீங்கள் மெயின் ரோட்டில் சர்ச்சே கிடையாது. அங்கங்கே எப்பயாவது பார்க்க முடியும். இப்போ இருக்க எல்லாம் பெரிய பெரிய சர்ச்சு எப்படி வந்துச்சு? எப்படா வந்துச்சு? கடந்த 15 வருஷத்துல நீங்கள் சர்ச்சை கட்டி தள்ளுனீங்க. தமிழ்நாடு முழுவதும் சர்ச் பிளான் நடந்துச்சு. அதுக்கு வெளிநாடுகள் வந்து ஃபண்டு வந்துச்சு. ஒவ்வொரு வருஷம் 2000 கோடிக்கு மேலே சென்னையில் வந்துச்சு. அதெல்லாம் என்ன எவன்டா கேள்வி கட்டுறேன்? எவன் கேள்வி கட்டுறேன்? இங்கே சர்ச்சு கட்டுறதுக்கு காசு வரலாம், சர்ச்சு புதுசாக முளைக்கலாம், இருக்கிற கோவிலை காப்பாற்றணும்னு பேசுனா அவன் என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, கோயில் முக்கியமா கல்லூரி முக்கியமா? டேய், சர்ச்சு முக்கியமா இல்லாட்டி பள்ளிக்கூடம் முக்கியம்னு பேசுறா? சர்ச்சு முக்கியமா இருக்கிற அனாதை குழந்தைங்களுக்கு பேசுறேன். ஏன் நான் சொல்ல தெரியுமா? அனாதை குழந்தைகளுக்கு உதவுறேன், விதவைகளுக்கு உதவுறேன், அவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு வெளிநாடு இருந்து தப்பா கணக்கு காட்டி கவர்மெண்ட் ஏமாத்தி காசு வாங்கி கடந்த 15 வருஷமா காசை வாங்கி வெறும் சர்ச்சு மட்டும் தான் கட்டினானுங்க. அதுக்கு பேசுறா திமுக. யோக்கியம் இருந்தா பேசுறா. திரும்ப நான் சொல்றேன் இல்லைங்க, கல்லூரி நடத்துறது வேற, இங்கே கோயிலுடைய நிர்வாகத்தை கவனிக்கின்றது வேற. ரெண்டையும் இணைச்சு இந்த வழக்கம் போல பிரான்ஸ்ல கோவிலை விட கல்வி முக்கியம். இந்த சூர்யா குடும்பம் பேசுறீங்களா, ஜோதியா குடும்பம், அந்த மாதிரி பேசி தெரியக்கூடாது. என்ன நிலவரம் என்ன நிர்வாகம் தெரியாம பேசக்கூடாது. இதை நான் எளிமையா சொல்லிட்டேன். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏறக்குறைய இன்னொரு 10 வருஷத்துல எல்லா கோயிலும் அழிஞ்சுக்கும். 80% கோயில் இருக்காது, அழிச்சிடுவாங்க. ஏன்னா அது வருமானம் தானே. அதை நீங்கள் பராமரிக்கிறதுக்கும் அந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கும் எந்தவித முன்னேற்பாடு பண்ணுறதுலையே. பெரிய கோயிலை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, சின்ன கோயிலை அழியறதை நீ பார்க்கல. அப்படியே பேரலாம் நீ பார்த்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் சர்ச்சு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. உன் கண் கூட உன்னால் பார்க்க முடியும். இருக்கிற கோயில் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது, இன்னொரு கூட சர்ச்சு வளருது. நான் போட்டிக்கு சொல்லலை, ஆனால் அதை ஒரு கண்ணில் வச்சுக்கிட்டு நல்லா போற்றி பாராட்டுறானுங்க இந்த திமுக கவர்மெண்ட்டு. வாழ்த்து சொல்லி குழுன்னு வச்சிருப்பானுங்க. இந்து கோவில்னா இந்த மாதிரி மோசமாக நடத்தி அதை மொத்தமாக அழியிறதுக்கு துடிக்கிறவன் திமுக தலைமை குடும்பம் கருணாநிதி கும்பல் தான் நான் சொல்றேன். அதனால தான் கோவம் வருது.
பதிவோட இறுதியாக 2 விஷயங்களை சொல்லி முடிக்கிறேன். ஒரு இடத்துல கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கலெக்டருக்கு ஆஃபீஸ், அது கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிட்டாங்க. அது இந்த கவர்மெண்ட் தான். கலெக்டர் ஆஃபீஸ் கட்ட போகிறோம். அதுக்கு எந்த இடத்த தெரியுமா எடுத்தாங்க? ஏறக்குறைய 25 ஏக்கர் நினைக்கிறேன். அந்த இடத்த எடுத்தது ஒரு கோவிலோட இடம். என்ன தெரியுமா சேகர் பாபு சொன்னார்? அந்த கோவிலோட சொத்தை எடுத்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் தான் கட்டுறோம். இப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. கலெக்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணுறா, மசூதி இடத்த கட்டுறா, இல்லாட்டி சர்ச் இடத்த கட்டுறா பார்ப்போம். அதுக்கு என்ன இன்னொரு கதை சொன்னாங்க, அதுக்கு தான் நாங்கள் காசு கொடுத்துருவோம்ல. அந்த இடத்தோட மதிப்பு சுமார் 100லேருந்து 110 கோடி. நீங்கள் கொடுத்தது 2 கோடி. அந்த கோவில், ஒரு கோவிலுக்கு நிலத்தை ஒரு அரசாங்கமே ஏமாத்துறது கிடையாது. இவங்க திட்டமிட்டு அந்த கோவிலை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க. இதை விட உங்களுக்கு எடுத்துக்காட்டு தேவை கள்ளக்குறிச்சி. திரும்ப சொல்லி நீனே தேடிக்குங்க, அது கேஸ் ஒன்று வச்சு. கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸ், கள்ளக்குறிச்சியில் கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுக்கு இடம் எவனோட தேடுங்க. நான் அப்படியே விட்டுறேன், எந்த ஆதாரம் தரேன் தேடிக்கணும். இவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இறுதியாக லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிச்சேன். அது என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை செல்வன் ஒருத்தரிக்கான். சன் டிவிக்காரன் கலைஞர் டிவிக்காரன் சொன்னாலும் வச்சுக்க எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு கட்சியினுடைய சார்புடையது. இந்த புதிய தலைமுறை கார்த்திகை செல்வன் ஒருத்தர் போனா பாருங்க, அவன் என்ன பண்ணுறான், கடந்த 7-8 மாதமாக பார்த்துருக்கு. சமீபத்தில் பார்த்து வச்சுக்கோங்க, அவன் எப்படி செய்தி போகிறான் பாருங்க. அதாவது சன் டிவியோட சேர்ந்துக்கிட்டு என்ன போகிறான் டைட்டில், எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, கல்லூரி கட்டுறது எதுக்குறாரு, இந்த விதமாக ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறது. அதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த கருத்துருவாக்கத்தை எப்படி பண்ண பச்சையாக பண்ண தெரியுமா, இந்து முன்னணி சொல்கிறத வழிமொழிகிறாரா எடப்பாடி பழனிசாமி. அதிமுகன்ற ஒரு கட்சி தனி இயக்கமாக பெரிய இயக்கமாக நிற்கிது. இந்து முன்னணி சொல்லுது, அதை தான் இவர் வழிமொழிகிறான்னு திணிக்கிறல. யார்? இந்த கார்த்திகை செல்வன் திணிக்கினா நியூஸ் 18 கிடையாது. இவன் தான் உள்ளே உட்காந்து பச்சோந்தி வளர்க்குறான்னு வச்சுக்கவேன். இவன் நான் கேட்குறேன்னா, சரிடா இதுக்கு உனக்கு தோணுது, இப்படி வேணா டைட்டில் போடுறா, பாகிஸ்தானை வழிமொழிகிறதா திமுக போடுறா. அவன் தானே காசாவுக்கு ஆதரவு நிற்கிறான், ஜெருசலேமில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு நிற்கிறான், இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு யார் நிற்கிறா, பாகிஸ்தான் நிற்கிற ஆதரவா. அப்போ இவனும் ஆதரவு நிற்கிறனால இது இப்படி போடு, பாகிஸ்தானுடைய விஷயத்தை வழிமொழிகிறதா திமுக போடுவியா? இதுதான் தேவையா? நீ அதிமுக தனிச்சு வை, ஏன் நீ திணிக்க பார்க்குற, நீ ஏன் திணிக்கணும்னு நினைக்கிற? ஏன்னா உனக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொரு இடத்துல போட்டுக்காம பாருங்க, அது இன்னும் பச்சையாக தெரியும். பரப்புரையை தொடங்கினா பிஜேபி தலைவர்களுடன் இல்லை புரியல கூட்டணி கட்சியில் இருக்காங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு வச்சு தான் தொடங்குவாங்க. உனக்கு இங்கே எரியுது, கார்த்திகை செல்வன் கேட்குறேன், உனக்கு எங்கடா எரியுது? நீ செய்தி போடுறியா இல்லை வேற எதுவும் போடுறியா? அரிப்பை போட்டுக்கிறியா? நான் கேட்குறேன், உனக்கு எங்கடா கசக்குது? நீ இன்னைக்கு இப்படி போலையே, காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிட்டு திமுக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு போட்டியா? உனக்கு எங்கே பிரச்சனைன்னு கேட்குறேன். இவன் இப்போ உச்சத்துக்கு வந்துட்டான். எலெக்ஷன் நெருங்க நல்லா கிப்பில் பார்க்கலாம் பாருங்க. அதுக்கு வந்துட்டு அதில் என்ன போடுறேன், அதில் தான் ஆகிட்ட குருமூர்த்தி வந்து எல்லாத்தையும் இழுத்து விட்டது. இவன் இதுக்கு மேலே நியூஸ் 18 உட்காந்து ஒழுங்காக வேலை பார்க்கணும்னு வச்சுக்கேன். திரும்ப நியூஸ் 18 எதிராக நியூஸ் 18 நிர்வாகம் அவங்க எல்லாத்துக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு திரும்ப பேசியாகும். ஏன்னா திரும்ப எல்லாரும் உள்ளே உட்காந்து லயோலா காலேஜ் கும்பல உட்காந்து எலெக்ஷனுக்கு தயாராகிருக்காங்க.